தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாஜகவுடன் கூட்டணி, சிறுபான்மையினர் வாக்குகளை இழந்தார். பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி, சிறுபான்மையினர் வாக்குகளை இழந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைக்க விஜய் சம்மதித்துள்ளதாக கூறப்படுகிறது. கரூர் பிரச்சனையிலிருந்து தன்னை காப்பாற்றுவதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் உதவியை விஜய் நாடியுள்ளார். ஆதவ் அர்ஜுனா டெல்லியில் முகாமிட்டு பாரதிய ஜனதா கட்சி தேசிய தலைவர்களை சந்தித்து பேசி வருகிறார். இந்த சூழ்நிலையில் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக சிறுபான்மையினர் வாக்குகளை பிரிப்பதற்காக, திமுகவிடமிருந்து பிரிப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி இறக்கிவிட்ட நபர்தான் விஜய் என்று திமுக குற்றம் சாட்டியது. ஆனால் நடிகர் விஜய் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சி பக்கம் போய்விட்டார். ஆகவே சிறுபான்மையினர், கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள் திமுக மீது அதிருப்தி அடைந்து நடிகர் விஜய்க்கு ஆதரவாக இருந்தனர். தற்பொழுது விஜய் பாரதிய ஜனதா கட்சி பக்கம் சென்றுள்ளதால் தற்பொழுது கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் விஜய்க்கு எதிராக திரும்பியுள்ளனர். நடிகர் விஜய் கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர் வாக்குகளை இழந்துள்ளார். மேலும் கரூர் சம்பவத்திற்கு பிறகு பொதுமக்களுடைய வாக்குகளையும் இழந்துள்ளார். தற்பொழுது விஜய்க்கு அவருடைய ரசிகர்கள் வாக்குகள் மட்டுமே உள்ளன. அந்த ரசிகர்கள் விஜய்க்கு வாக்களிப்பார்களா என்பதே கேள்விக்குறியாக உள்ளது.